ஓம் நமோ வெங்கடேசாய. சோழசிம்மபுரம் சோளிங்கர் என்று கடிகாச்சலம் வழங்கப்படும் இந்த ஸ்ரீவைகானச பகவத் சாஸ்திர முறைப்படியாக நடைபெறுகின்ற இந்த திருக்கோவில் 1350 படிக்கட்டுகளுக்கு மேல் சென்று நரசிம்மரை சேவிக்க வேண்டும். விஞ்ச் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அதாவது ரோப் கார். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மேலே போகிறதுக்கும் திரும்பி வர்றதுக்கும். போகிறதுக்கு 50 ரூபா, வரதுக்கு 50 ரூபா. ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் 100 ரூபா செலவு பண்ணினா இந்த நரசிம்ம சுவாமியை மலையிலேருந்து கீழே இறங்கிறதுக்கும், கீழேருந்து மலையில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கும் தனிப்பட்ட முறையில் நடந்து போக முடியாதவங்களுக்கான இந்த வசதியை உபயோகப்படுத்திக்கலாம். காரில் வரவங்க கீழே கார் பார்க்கிங் இருக்குது. அந்த ரோப் கார் போகிறதுக்கான இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே காரை பார்க் பண்ணிவிட்டு மேலே போய் பெருமாளை நாம் சேவிச்சுட்டு திருப்பி வந்து காரை எடுத்துன்னு போனால் பக்கத்துலேயே நரசிம்மருக்கு தரிசனம் ஆன உடனே சின்னமலைன்னு சொல்லக்கூடிய யோகாஞ்சநேய சுவாமி சங்கு சக்கரத்தோட ஒரு சிறப்பான சேவை தருவார். அந்த இடத்துக்கு போய் அந்த 650 படிக்கட்டு இருக்குது. அந்த நரசிம்மரை தரிசனம் பண்ண உடனே இந்த ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் பண்ணணும். இந்த 2 கோவிலும் இன்றைக்கி தேதிப்படி காலையில் கும்பாபிஷேகம் நடந்துடுத்த, அதனால் 2 மணிலேருந்து விஞ்சு கார் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணி இந்த ரோப் காரில் போகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணிட்டுருக்காங்க. 48 நாள் தொடர்ந்து நம்ம இது தரிசனம் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லது. புதன்கிழமையிலேருந்து 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறதுனால அந்த 10 நாளும் அதிகமான ஜனம் இருக்கும். அதனால் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த பிரம்மோற்சவமான 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி போனீங்கன்னா 2 வகையாக இந்த சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சென்னையிலேருந்து போகிறவங்களுக்காக இந்த வீடியோ. மலை மேலே இருக்க இந்த நரசிம்மரை சேவிக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, நம்ம காரில் சென்னையிலேருந்து கிளம்பி போனால் கோயம்பேடில் அசம்பிள் ஆனாலும் சரி, ட்ரிப்ளிகேன் எந்த ஏரியாவில் இருந்தாலும் இங்கேருந்து இந்த மலைக்கு போய் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர 250 கிலோமீட்டர் தூரம் இருக்குது போக வர. சென்னையிலேருந்து நான் சொல்கிறேன். 4 பேர் சேர்ந்து போனாக்கா 4000 ரூபாய் ஆகும். ஒருத்தருக்கு 1000 ரூபாய் செலவழித்தா நம்ம வீட்டு வாசல்லேருந்தே கிளம்பி நேராக போய் பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். அது ஒரு வசதியான விஷயம். இந்த ரோப் காருக்கு நாம் 100 ருபீஸ் தனியாக செலவழிக்கணும். இதுதான் அடிஷ்னல். இது ஒரு வகையான பயணம். இதில் திருவள்ளூரில் இப்போ பிரம்மோற்சவம் நடக்க போகிறது நாளைக்கு மறுநாள்லேருந்து. அதனால் அந்த பெருமாளையும் சேவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆன் தி வே ஃப்ரம் கோயம்பேடு வயா திருவள்ளூர் அரக்கோணம் சோளிங்கர் வர வழியில் வந்தோன்னா அடுத்த பட்சமாக ட்ரெயினில் வர வசதி இருக்குது. சென்னை சென்ட்ரல்லேருந்து காலையில் 7:40க்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் அப் டிக்கெட்டு சோளிங்கர் வரைக்கும் நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம். இறங்கின உடனே ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கேருந்து 300 ரூபாய் ஆட்டோ சார்ஜ் பண்ணுறாங்க. மல்லடி வர இந்த விஞ்ச் கார் வரைக்கும் போகிறதுக்கு. 3 பேராக போனால் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை ஒருத்தர் போய் 300 ரூபா செலவழிச்சும் போகலாம். ஷேர் ஆட்டோ வசதியும் இருக்குது. இந்த மலை அடிவாரத்துலேருந்து நடந்து போகிற வழியும் இருக்குது. நடக்க முடிஞ்சவங்க நடந்து போகலாம், முடியாதவங்க விஞ்சில் போகலாம். 2 வசதியும் இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே போகிறது ரொம்ப விசேஷமாகவும் இந்த இன்னைக்கு இருக்க கிளைமேட்டுக்கும் சரியாக இருக்கும். அதனால் அந்த சஜஷன் இருக்குது. 2வது, ட்ரெயினில் போகிறவங்க திரும்பி வரும்போது 12:40க்கு ஒரு ட்ரெயின் சோளிங்கர் டு சென்னை சென்ட்ரல். ஸோ அப் அண்ட் டவுன் நம்ம ரிசர்வ் பண்ணிவிட்டு ஏசியோ நான் ஏசியோ அவங்கவுங்க சௌகரியப்படி போனால் குறைஞ்சபட்சம் 500 ரூபா செலவழித்தாலும் இந்த திவ்ய தேசம் 3 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், பேயாழ்வார். 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாளை என்பதில்லா நரசிம்மரை இந்த இடத்தில் நாம் சேவிப்பது மிகவும் விசேஷம். அந்த விசேஷம் கூடுதலாக இந்த பிரம்மோற்சவமும் நடக்க போகிறது, கும்பாபிஷேகமும் நடந்திருக்கிறதுனால இந்த நேரத்தில் போய் பெருமாளை சேவித்து பெருமாள் அனுகிரகம் நமக்கு கிடச்சிதுன்னா அது மாதிரி ஒரு கொடுப்பனை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அதனால் இதை உபயோகப்படுத்திட்டு எல்லாரும் இந்த நரசிம்மர் சேவிக்கலாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் என்று அவருடைய நாமத்தை உச்சரித்தபடியாகவும் பஜனை பாடல்கள் பாடுபவர்கள் பஜனை கோஷ்டியோடு சேர்ந்தும் இந்த நரசிம்மரை சேவித்து பலனடைந்து வருகிறார்கள். நமக்கும் அந்த அனுகிரகம் பெற பிரார்த்தனை.